அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். ஈரான் மீது பல கட்ட தாக்குதல்களை நடத்திய பின்னரும் ஈரானின் பதிலடியை குறைக்க முடியாமல் அல்லது ஈரானுடைய எதிர்த்தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூலிப்படைகளை, அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ் கூலிப்படைகளை உள்ளே அனுப்பி ஈரானை தாக்கும் ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். அதற்கு ஒரு அதிர்ச்சியை ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து சவுதி அரேபியாவின் உடைய அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரானால் நடத்தப்படவில்லை என்றும் ஸ்டேலின் உடைய ஒரு சதி திட்டமும் தற்போது அம்பலமாக இருக்கின்றது. பஹ்ரைனில் மீண்டும் மிக கடுமையான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்திய மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் ஆலை மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளேயே ஈரான் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி இருந்தார்கள். ஏனெனில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களும் அமெரிக்க இராணுவம் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளும் கட்டிடங்களும் அவர்களுக்கு சார்பாக வேலைகள் நடைபெறக்கூடிய இடங்களை மட்டுமே தாக்குவோம், மத்திய கிழக்கு நாடுகளை தாக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்பதை ஈரான் தெளிவாக கூறியிருந்தார்கள். இந்நிலையில்தான் சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு, உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பாரிய குழப்பத்தையும் ஈரான் மீது பல கேள்விகளையும் எழுப்பியிருந்தது. ஆனால் ஏனைய தாக்குதல்களைப் போல இல்லாது சில மணி நேரத்திலேயே ஈரான் இதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி இருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது வெளியான சர்வதேச செய்திகளின்படி இஸ்ரேலிய உளவு அமைப்பு மொசாட்டே இரகசியமாக அரம்கோ எண்ணெய் ஆலையை தாக்கியதாகவும் இந்த தாக்குதலை காரணமாக காட்டி சவுதி அரேபியாவையும் ஈரானும் மிகப்பெரிய அளவில் மோத வைப்பதற்கு இஸ்ரேல் சதி செய்திருப்பதாக தற்போது மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த செய்திகளை உறுதிப்படுத்தும் முகமாக இன்றைய தினம் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் 2 மொசாட்டினுடைய முக்கிய உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவினுடைய குற்ற புலனாய்வு பிரிவுகளை கைது செய்திருக்கும் சூழ்நிலையில் அவர்களிடம் இடம்பெற்ற விசாரணையில் அவர்கள் பொதுமக்கள் இலக்குகள் மீது குண்டுகளை வைப்பதற்கும் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய விடுதிகள் மீது குண்டு தாக்குதலை பாரிய அளவில் நடத்துவதற்கும் திட்டமிட்டிருந்தார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் மத்திய கிழக்கு முழுவதிலும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இந்த போரை காரணமாக காட்டி எப்படியாவது ஈரான் ஏனைய நாடுகளை மோத வைப்பதற்கு மொசாட் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதற்கு அமெரிக்க தளங்கள் மீது அந்தந்த நாடுகளில் ஈரான் நடத்தும் தாக்குதல் அவர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தாலும் நேரடியாக பொதுமக்கள் இலக்குகளை ஈரானுடைய பெயரை பயன்படுத்தி தாக்கி அவர்களை மோத வைக்க வேண்டும் என்ற ஒரு மிக கொடூரமான சதித்திட்டம் இன்று 2 இஸ்ரேலிய மொசாட் உளவாளிகள் ரியாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றமை இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. எனவே அமெரிக்க தளங்கள் கடந்து நடைபெற்றிருக்கக்கூடிய ஏனைய தாக்குதல்கள் மொசாட்டினுடைய கைவரிசையாக இருக்கலாம் என்பதை இதற்கு முன்னைய காணொலிகளிலும் நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம். இந்த நிலையில்தான் சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற கைதுகள் இதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் உள்ள பிரதான கட்டளை மையத்தின் மீது இன்று மிக கடுமையான ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் அந்த கட்டிடம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது. ஏற்கனவே பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளம், கடற்படை தளம் என்பன ஈரானால் மிக கடுமையாக தாக்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் பஹ்ரைன் அமெரிக்க விமானப்படை தளம் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதிப்பதற்காக சீனாவின் உடைய ஒரு விசேட குழு அவசரமாக ஈரானுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த குழு மிக முக்கியமான விடயங்கள் குறித்தும் தற்போதுள்ள போர் பதற்றம், அங்குள்ள நிலைமைகள், முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. மிக கடுமையான ஒரு குண்டுவீச்சுக்கள் ஈரானுக்குள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் சீனாவினுடைய ஒரு உயர்மட்ட குழுவினர் ஈரானுக்குள் வந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவர்கள் என்ன விடயங்கள் பேசினார்கள், சீனா வகையான உதவிகளை ஈரானுக்கு வழங்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் அடுத்து வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து இந்த காணொலியை பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. பஹ்ரைனின் பாப்கோ எரிவாயு மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளாகி பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே இது
ஈரானால் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்லது நாங்கள் முதலே குறிப்பிட்டபடி பொருளாதார இலக்குகளை குறிவைத்து நடத்தக்கூடிய மொசாட்டினுடைய அல்லது சிஐஏனுடைய சதி நடவடிக்கை என்பது குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் பஹ்ரைன் பாப்கோ எரிவாயு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம்தான் பஹ்ரைனின் மிகப்பெரிய ஒரு எரிவாயு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக காணப்படும் சூழ்நிலையில் இந்த இடம் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏற்கனவே குறிப்பிட்டோம், ஈரானை நேரடியாக மோதி நேருக்கு நேர் வீழ்த்த முடியாத நிலையில் எப்படியாவது பின்கதவு வழியாக ஈரானை வீழ்த்துவதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள். ஈரானில் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான விமான தாக்குதல்களை நடத்திய பின்னரும் கூட ஈரானின் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் திறனை இவர்களால் தடுக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ் படைகள், அவர்கள் ஏற்கனவே அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற படைகள், சிரியாவில் அமெரிக்காவுக்காக போராடினார்கள். அதேபோல் ஈராக்கில் இருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட பிரதேசங்களில் அமெரிக்காவினுடைய ஒரு ஆதரவில் செயற்படக்கூடிய இந்த இயக்கத்தினரை ஈரானுக்குள் மிக பெருமளவில் அனுப்பி உள்ளே அவர்களுக்கு தேவையான அதிநவீன ஆயுதங்கள், பல்வேறுபட்ட இராணுவ தளபாடங்களை கொடுத்து ஈரானை தரை வழியாக மிகப்பெரிய அளவில் தாக்கி ஒரு நெருக்கடியை கொடுப்பது அமெரிக்கா இஸ்ரேலின் திட்டமாக இருந்தது. அதற்கேற்ற வகையில் ஈராக் எல்லையில் அமைந்திருந்த குர்திஸ் படைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் மூலம் அதிநவீன ஆயுதங்கள், இயந்திர துப்பாக்கிகள், பல்வேறுபட்ட குறுந்தூர ஏவுகணைகள் என்பன வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஈராக் எல்லையில் அமைந்திருந்த இந்த குர்திஸ் படைகளினுடைய பல முகாம்களை ஈரானுடைய ஐஆர்ஜிசி ட்ரோன்கள் மூலம் தாக்கி துவம்சம் செய்திருப்பதான செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஈராக் எல்லையில் மிக கடுமையாக இந்த ஷாகித் காமிக் சக ட்ரோன்களை பயன்படுத்தி குர்திஸ் முகாம்கள், ஈரானுக்குள் நுழைய இருந்த பல குர்திஸ் இயக்கத்தினுடைய முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய நேரடி தரைவழி தாக்குதல் திட்டத்திற்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல் ஈராக் தற்போது ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். தங்கள் எல்லைகளின் ஊடாக சென்று ஈரானை தாக்குவதற்கு தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எனவே யாராவது தீவிரவாதிகள் ஈராக் எல்லையை கடந்து ஈரானுக்குள் சென்று தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் விதமாக ஈராக் எல்லையில் மிக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தி இருக்கின்றோம். எங்கள் நிலத்திலிருந்து ஈரானை சென்று யாரும் தாக்குவதற்கு நாங்கள் எல்லைகளை திறந்து விட மாட்டோம் என்றும், அவர்கள் அவ்வாறு செல்வதற்கு எல்லைகளில் மிக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஈராக் ஜனாதிபதி அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவை தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக இருக்கும் சூழ்நிலையில் அடுத்து நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தருவதற்காக உங்களுக்கு காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.